லயன் லயனா டேட்ஸ், இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லயனா பிரீமியம் டேட்ஸ். சென்னை ராணி மேரி கல்லூரியில் வாக்கு இயந்திரங்கள் ஸ்ட்ராங் ரூமில் வைக்கப்பட்டுள்ளன. அங்கு பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் ஆனந்தனிடம் கேட்டு பெறலாம். ஆனந்தன், ராணி மேரி கல்லூரி முக்கியமான ஒரு வாக்கு எண்ணும் மையம். எந்தெந்த தொகுதிகளோட வாக்குப்பெட்டிகள் அங்கு வைக்கப்பட்டிருக்கு? கூடுதல் விவரம் என்ன ஆனந்தன்? வாக்குப்பதிவு பதிவாயிருக்கிறது. ஒட்டுமொத்தமாகவே தமிழகம் முழுவதுமே கிட்டத்தட்ட 85.14% வாக்குகள் பதிவாயிருக்கு. இயல்பாக நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். சென்னையை பொறுத்தவரை 16 சட்டமன்ற தொகுதியில் 83.74% வாக்குகள் பதிவாயிருக்கிறது. அதை 3 இடங்களில் வாக்கு எண்ணும் மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று, நான் நிற்கக்கூடிய இடம் ராணி மேரி கல்லூரியில் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் அண்ணா பல்கலைக்கழகம் லயலோ கல்லூரியில் அமைக்கப்பட்டிருக்கிறது. வாக்கு எண்ணக்கூடிய பணிகளை அதுக்கு எண்ணுறதுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. நான் நிற்கக்கூடிய இடத்துல மட்டும் கிட்டத்தட்ட 5 தொகுதிகளுக்கான வாக்குப்பட்டியல் கொண்டு பத்திரமாக வைக்கப்பட்டிருக்கிறது. ராயபுரம், துறைமுகம், ஆர்கே நகர், அதே போல் சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி தொகுதிக்கு உட்பட்ட தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணும் மையங்களில் கொண்டாந்து வைக்கப்பட்டிருக்காங்க. 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. அந்த காட்சியை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். யாரும் தேவையில்லாமல், அனுமதி இல்லாமல், ஆர்வ அனுமதி இல்லாமல் உள்ளே செல்வதற்கு அனுமதி கிடையாது. காவல்துறையினர் துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்பு ஈடுபட்டுருக்காங்க. ஒட்டுமொத்தமாகவே கண்காணிப்பதற்காக சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு தொடர்ந்து மானிட்டர் பண்ணுறதுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. உள்ளே வரக்கூடிய வாகனம் அனைத்துமே பரிசோதனை செய்யப்பட்ட பிறகுதான் உள்ளே அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. யார் வருகிறார், அவருடைய பணிகள் என்ன என்பது தொடர்பு தெரிந்து கொண்ட பிறகுதான் காவலர்கள் உள்ளே அனுமதித்தார்கள். அந்த அளவுக்கு பாதுகாப்பு இங்கே போடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 3 அடுக்கு பாதுகாப்புன்னு சொல்லலாம். தொடக்கத்திலேயே பரிசோதனை செய்யப்பட்டு தான் உள்ளே விடுகிறார்கள். அதன் பிறகு யார் எங்கே செல்கிறார் என்று கேட்டு தான் உள்ளே விடுகிறார்கள். எதற்காக, எந்த தொகுதிக்கு செல்கிறார்கள், என்ன பணிக்காக செல்கிறார்கள் என்று கேட்டு தான் அனுமதிக்கப்படுகிறது. 3 கட்டங்களாக பிரித்து காவலர்கள் தொடர்ந்து 24 மணி நேரமும் பாதுகாப்பு பணியில் காவலர்கள் ஈடுபட்டு வராங்க. இதே போன்றுதான் அண்ணா பல்கலைக்கழகத்திலையும் இதே போன்ற ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று லயலா கல்லூரியிலையும் அங்கு வாக்கு எண்ணும் பணி நடைபெற இருக்கிறது. அதற்கான 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. சென்னையில் எப்போதும் இல்லாத அளவிற்கு வாக்கு பதிவு நடைபெற்றிருக்கிறது. வாக்கு சதவீதம் அதிகரித்திருக்கிறது. எனவே காவலர்கள் வாக்கு எண்ணும் 4ஆம் தேதி வரையும் தொடர் பாதுகாப்பு பணியிடுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. விக்னேஷ், சென்னையின் வாக்கு எண்ணும் மையங்கள் தொடர்பான கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஆனந்த். லயன் லயனா டேட்ஸ், இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லயனா பிரீமியம் டேட்ஸ்.